ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். என்னடா நான் இல்லாம கரங்கு குட்டி இருக்குன்னு பாக்குறீங்களா? அது உத்து பாத்துக்கிட்டு இருக்கு, யாரோ நம்ம கிட்ட வராங்களே, யார் வராங்கன்னு. ஷர்வன் குட்டி தான், மா மங்கி வந்துருச்சு, ஓடிவாங்க. நான் ஓடி வந்து பார்த்தேனா, அதுக்குள்ள அவர் குடுகுடுன்னு ஓடிட்டாரு. நல்ல வேலை வீட்டுக்குள்ள வரல. நம்ம வந்து மெஷ் டோர் தான் போட்டிருந்தோம், மஸ்கிட்டோ மெஷ் டோர். அதுக்கு லாக்கே கிடையாது. திறந்துட்டு உள்ள வந்து டைனிங் டேபிள் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் இருந்தது, வந்து நாஸ்தி ஆயிருக்கும். நல்ல வேலை கரெக்ட் டைமிங்ல நாங்க வந்துட்டோம். கிச்சன் வந்து டீப் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி சுத்தமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கல்ல, சுத்தமா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கரப்பாம்பூச்சி இருக்கான்னு ஃபுல்லா நாங்க செக் பண்ணோம். 1-2 கரப்பாம்பூச்சி வந்துருச்சு. ஐயோ, திஸ் இஸ் த ரைட் டைம். இப்படியே விட்டோம்னா கடகடன்னு மல்டிப்ளை ஆயிடும். ஃபுல்லா கிச்சனை கிளீன் பண்ணிடலாம், ஒரு குட்டி மேக் ஓவரும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சின்ன பொருட்கள் வாங்கி கிச்சனை அழகுபடுத்தி ரீஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன். 6 இயர்ஸ் நான் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன். அதுல ரொம்ப பிடிச்சது உங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன். அக்கா, நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சா நீட்டா இருக்கும், நல்லா இருக்கும், நீங்க ஆர்கனைஸ்டா வச்சிருக்கீங்க, உங்களை பார்த்து நாங்களும் அந்த வேலையெல்லாம் செய்யறோம் அப்படின்னு நிறைய பேர் மோட்டிவேட் ஆவறீங்க. சோ அந்த மாதிரி தேவை உள்ளவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு கிச்சன். நான் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டவல் பார்த்திருப்பீங்க. டவல் இல்ல, ஷர்வன் குட்டியோட பத்தாத பனியன் தான் அது. நான் அதை உங்களுக்கு பிரிச்சு காமிச்சிருப்பேன், நீங்க அதை பார்த்துருந்துருப்பீங்க. அவ்வளோ அழுக்கு, கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். துடைக்க தான் தெரியும். ஸோ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 கேபினெட், இன்னொரு நாளைக்கு 2 கேபினெட், ஒரு நாளைக்கு மேலே கவுண்டர் டாப், ஒரு நாள் வந்து அப்பா கேபினெட்ஸ், இந்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி எங்க எது செட் ஆகுது, இடம் எங்க கரெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா பாத்திரத்தையும் திருப்பி கீழே இறக்கி வச்சுட்டு நைட்டு வந்து கரப்பாம்பூச்சி ஸ்ப்ரே அடிச்சு வச்சுட்டு மறுநாள் திருப்பி ஒரு வாட்டி தொடச்சி வச்சுட்டு தான் திருப்பி நான் பாத்திரத்தெல்லாம் உள்ள வச்சேன். ஸோ 2 ஷெல்ஃப் இல்லை 3 ஷெல்ஃப் ஒரு நாளைக்கு. அடுத்த நாள் தான் அதை திருப்பி ஆர்கனைஸ் பண்ணி உள்ள வைக்க முடியும், ஏன்னா நம்ம ஸ்ப்ரே அடிக்கிறதுனால. இந்த மாதிரி நான் போன வாரத்துல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து போன வாரம் ஷூட் பண்ணது, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கிளிப்பிங். லாஸ்ட்ல இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஷெல்ஃப்ல மேல ஃபுல்லா ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய குட்டி சைஸ்ல இருந்து மீடியம் சைஸ் கடாய்ஸ் அண்ட் லோவர் ஷெல்ஃப்ல ஃபுல்லா பாட்ஸ், ஹார்ட் ஆனடைஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஹெவி பாட்டம் பிரியாணி பாட்ஸ், இந்த மாதிரி பாட்ஸ் எல்லாம் கீழையும் மேல ஃபுல்லா கடாய்ஸும் வச்சிருந்தேன் வித் மூடியோட இருக்கிறது. அன்னைக்கு நைட் டின்னர் வந்து பாத்தீங்கன்னா மினி இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் தான். ஷர்வன் குட்டி என்னன்னே தெரியல, இட்லி வேர்க்கடலை சட்னின்னு கேட்டுனே இருக்காரு. சோ அவருக்காக அதை செஞ்சாச்சு. நைட்டு கிச்சனை ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து சன்னா ஊற வைக்கணும், மறுநாள் சன்னா செய்யறதுக்காக எதுக்கோ ஊற வச்சேன். லாஸ்ட் வீக்ன்றதால ஞாபகம் இல்லை. ஸோ ஏதோ ஒரு ரெசிபிக்காக நான் சன்னா ஊற வச்சேன். அண்ட் எனக்கு வந்து இப்போ தைராய்டும் பயங்கரமா ஷூட் அப் ஆயிருக்கு, நல்லா ஏறி இருக்கு. நான் அனிமியா பேஷண்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி, உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவுமே எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஹெல்த் சரியில்லை, ஹார்மோன்ஸ் இப்போ சரியில்லை. அதனால உலர்ந்த கருப்பு திராட்சை வந்து நான் ஊற வச்சிருக்கேன். அது நல்லா ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படியே அந்த வாரம் ஃபுல்லா போச்சு. இந்த வாரத்துல ஒரு நாள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஏன்னா போரிங்கா இருக்கக்கூடாது இல்லையா? அதனால நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்றேன். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சாம்பார் வைக்கலாம்னு நினைச்சேன். ஐ திங்க் இட்ஸ் மண்டே மார்னிங் வந்து முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதுல வந்து ஃப்ரை பண்றேன். உருளைக்கிழங்கு வேக லேட் ஆகும், சக்கரவள்ளி கிழங்கு டக்குன்னு வெந்துருது. நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கு. தாராளமா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிகப்பு மிளகாய் தூள் லைட்டா நீங்க போட்டுக்கலாம், அது நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். நான் அன்னைக்கு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், உப்பு மட்டும் போட்டு நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணியிருந்தேன். நான்ஸ்டிக்ல பண்ணதுனால கொஞ்சமா தான் எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு. முருங்கீரை சாம்பார் வந்து தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கார்த்திகா ரெசிபீஸ்ல இருக்கு. அந்த வீடியோட லிங்க் கூட யாரோ கேட்டிருந்தாங்க, முடிஞ்சாக்கா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வைக்கிறேன் அந்த ஷார்ட்ஸோட லிங்க். அண்ட் முருங்கீரை போட்டுட்டீங்களே சாம்பார்ல, அது வேகுமா இல்லையான்னு ஷார்ட்ஸ்ல கூட ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வேக வச்சாக்கா அது சத்து போயிடும் சொல்லுவாங்க. அகத்திக்கீரை வேகலனா வயிற்றுக்கு கெடுதல் சொல்லுவாங்க. முருங்கை வெந்து கெட்டுச்சு, அகத்தி வேகாம கெட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழியே இருக்கு. ஸோ முருங்கைக்கீரை ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது, கரெக்டா வெந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ஸோ காலையில அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியானம் லஞ்ச் அது இது மற்ற இடம்லாம் இற கட்டுறது, வீட்டு வேலையை செய்யறது, ரெகுலர் ரொட்டீன்ஸ் இருக்கும் இல்லையா, துணி எல்லாம் துவைக்கிறது, மடிச்சு வைக்கிறது, அப்பாடே அவ்வளோ வேலை இருந்தது. ஸோ ஈவினிங்க்கு மேல ஷர்வன் குட்டிக்கு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு நல்ல வேலை ஒரு டேபிள் ஃபேன் இருந்தது. அது என்னவோ தெரியல, 10 டேபிள் ஃபேன் வச்சா கூட கிச்சனுக்கு பத்தாது போல. அந்த அளவுக்கு கொஞ்ச நாளா குமுறுது. வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, மழை இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டும் கட்டனா ஒரு மாதிரி கிளைமேட் நல்லாவே இல்ல. நிஜமாவே இந்த மாதிரி டீப் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கவுண்டர் டாப் பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பொருள் வச்சா கண்ணாடி மாதிரி அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்ல நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பேன், அப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ரெகுலரா நம்ம போட்டு சோப் போட்டு வாஷ் பண்றோம். ஆனா இந்த டீப் கிளீன் பண்ணும்போது நம்ம இந்த பொருளை இந்த நவுத்திட்டு அந்த நவுத்திட்டு பண்ணும்போது அந்த பொருளோட அடி வந்து பட்டு கொஞ்சம் அந்த அச்சு விழுகும். அதெல்லாம் இல்லாம மொத்தமா எடுத்து வச்சுட்டு கிளீன் பண்ணும்போது கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமா கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. இந்த எல் கவுண்டர் டாப் நம்ம ஸ்டவ் இருக்கிறதும் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கு இல்லீங்களா, இந்த சிங்க் வரைக்கும் அந்த எல் கவுண்டர் டாப் மட்டும் இன்னைக்கு அரேஞ்ச் பண்றேன். ஆப்போசிட்ல தனியா ஒரு கவுண்டர் டாப் இருக்கு, அதை வந்து இன்னொரு நாள் கிளீன் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். ஒரு கடைக்கு போயிட்டு எனக்கு தேவையான சில பீங்கான் பொருட்கள், ரொம்ப வித்தியாசமான பீங்கான் பொருட்கள், சிலதெல்லாம் நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சது, சிலதெல்லாம் வந்துட்டு யூனிக்கா இருந்தது.
இருந்துச்சு. சிலது இதெல்லாம் வேணாமே, இது ரொம்ப ஓல்டா இருக்கே, நிறைய பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேனே அப்படின்றது கூட பரவாயில்லையே, நல்ல டீல்ல இருக்கேங்க அப்படின்னு நினைச்சு வாங்கினதோ சிலதெல்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ நீங்க பாக்குறது 1-2 தான் பாக்குறீங்க, நான் ஒரு 10-15 வாங்கியிருக்கேன். கிச்சன்லயே ரீஆர்கனைஸ் பண்றதுக்காக ஒரு 3 செட்டா பிரிச்சுக்கலாம். இந்த வாட்டி ஒரு செட் யூஸ் பண்ணுவோம், ஒரு மாசம் கழிச்சோ இல்ல 3 மாசம் கழிச்சோ இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு செகண்ட் செட்டை யூஸ் பண்ணுவோம். திருப்பி ஒரு 3 மாசம் கழிச்சு தேர்ட் செட் எடுத்து யூஸ் பண்ணுவோம், மீதி 2 எடுத்து உள்ள வச்சிடலாம். சோ ஏன்னா ஹார்ட் ஆஃப் த கிச்சன் அண்ட் நம்மளுடைய உலகமே கிச்சன் தான். சோ எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா அப்பப்போ மாறும்பொழுது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, நமக்கு வித்தியாசமா கிச்சன்ல இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டோட வேலை பார்ப்போம் இல்லையா. 24 மணி நேரத்துல 3/4 நேரமே நம்ம இருக்கக்கூடிய இடம் கிச்சன் தான். சோ எனக்கு அது வந்து பாசிட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக நான் சின்ன சின்ன சேஞ்சஸ் இந்த மாதிரி கொடுக்குறேன். பெண்களுக்கே ரொம்ப பிடிச்சது கிச்சன் தான், கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் தான் பெண்களுக்கு நிறைய பிடிச்சது. நானே நிறைய அந்த மாதிரி ஆசைப்பட்டு பார்ப்பேன். என்னுடைய டீ ஸ்டேஷனுக்கு ஏத்த மாதிரி நான் இதை செஞ்சலாம் நினைச்சேன். ஜியுமே எனக்கு இனிமே மில்க் டீ வேணா, இந்த மாதிரியே நான் குடிச்சுக்கிறேன், எப்பயாவது வேணா நான் காஃபி போட்டு குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. கிரீன் டீக்கும் சுலைமணி டீக்கும் ஏத்த மாதிரியான டீ ஸ்டேஷன் வந்து அந்த மஷ்ரூம்ல வச்சுட்டோம். அந்த மஷ்ரூம்ல வச்சது வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் டீ தூள், வயநாடுல வாங்கினது. ரொம்ப தூள் மாதிரி இருக்கும். அது சுடு தண்ணியில போட்டு ஆஃப் பண்ணாலே போதும், நம்ம அதை கொதிக்க விடவே வேண்டாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சுலைமணி டீக்கு சூப்பரா இருக்கும். அதுல பட்டை ஏலக்காய்லாம் போடுவோமா, அதனால நான் அதை வந்து அங்க வச்சிருக்கேன். கூடவே கிரீன் டீயும் வச்சுட்டேன். இந்த பைனாப்பிள் மாதிரி இருக்கிறது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்டாண்டுமே நான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப அழகான டிசைன்ல இருந்தது, புஷ்ஷோட வருது. ஸோ இழுக்கும் போது தரையில வந்து அந்த ஸ்கிராச்சஸ் விழுறது அதெல்லாம் இருக்காது. ஜிங்கு ஜிங்குன்னு ஆடும்ல, ஒரு சைடு மட்டும் கால் அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கும். ஸோ 2 ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி இருந்தது. கீழே வந்து இந்த பைனாப்பிள் இது எல்லாமே பீங்கான் தான். இந்த செராமிக் ஜார்ஸ் 2த்தையும் வச்சுட்டேன். ஒன்னுத்துல கல் உப்பு, ஒன்னுத்துல தூள் உப்பு வச்சிருக்கேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கெட்டில் தான். கெட்டிலேயே ஸ்வான் மாதிரி வாத்து, குட்டி வாத்து மாதிரி இருந்தாங்க. இதில் ஒயிட், பிளாக், எல்லோ எல்லாமே இருந்துச்சு கலர். நான் வந்து இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். இப்போ நான் காமிக்கிற ப்ராடக்ட்டில் நான் எதெல்லாம் ஆன்லைனில் வாங்கினோ அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அந்த 2 வாத்துக்குட்டியில் எனக்கு வந்து எல்லோ அண்ட் பிளாக் பிடிச்சதுனால அது வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப ஓல்டு இந்த கட்லரி ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதையுமே நான் அங்கே வச்சுட்டேன். கீழே உட்டு, அந்த கட்லரி ஒயிட்ல இருக்கு இல்லைங்களா, அது வந்து பிளாஸ்டிக். மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீங்கான் தான். அந்த லாஸ்ட்ல செடியை வச்சு பார்த்தேன், என்னமோ ஒன்று இடிக்குதே அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த குருவி இருக்கிற மாதிரியான பீங்காஞ்சாடியில நான் வந்து காஞ்ச மிளகா போட்டு வச்சிருக்கேன். அது கார்னர்ல இருக்குங்களா, அது எட்டி எடுக்கிறது கஷ்டம், சின்னதா ஏதாவது வச்சாக்கா. அந்த ஜாடி வந்து அக்சஸ் பண்றது ஈஸி, அதனால அங்க வச்சிடலாம். ஒயிட்டா ஒரு கார்னர்ல அது போயிருமே, நாங்க வச்சாச்சு. அண்ட் மேல நான் குட்டி குட்டியா அந்த டிராப் டவுன் ஷெல்ஃப்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் ஜார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைசு. ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்மளுடைய ஓன் ஹவுஸ்ல நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஜார்ஸ் தான். இத்தனை நாள் நான் உள்ள பேக் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப தேவையான பாட்டில்ஸ் மட்டும் எடுத்து அங்க அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்புறம் ஒரு ஆர்டிபிஷியல் செடி, பழைய என்கிட்ட இருந்த காஃபி மக் செட்ல இருந்து பிரிச்சு எடுத்த எல்லாமே எடுத்து இங்க வச்சிருக்கேன். அந்த ரேபிட் மில்க் பாட்டும் பழைசு தான். இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா டீ பாட், அது வந்து பிளேட்டு, 2 கப்ஸ், அப்புறம் இந்த டீ பாட், இது 4 சேர்ந்து ஒரு செட்டு. அதுல இருந்து இந்த டீ பாட் மட்டும் தனியா எடுத்து நான் இங்க வச்சிருக்கேன். பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கே அப்படின்ட்டு, கலர்ஃபுல்லா இருக்கே அப்படின்ட்டு. ஸோ இந்த மஷ்ரூம் வந்து நான் வாங்கணுமா வேணாமான்னு யோசிக்கும் பொழுது அந்த ரெட் கலர் மஷ்ரூம் மட்டும் என்னை இழுத்துக்கிட்டே இருந்தது. நம்மளுடைய கிச்சன்லயும் ரெட் வந்து நிறைய இருக்கிறதுனால அந்த ரெட்ல நான் வேற ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தேன். எனக்கு ரெட்ல வேற எதுவுமே கிடைக்கல. அது ஒண்ணு மஷ்ரூம்ல மட்டும் தான் அந்த ரெட் கலர் இருந்தது. சரி, ஓகே, நம்ம கிச்சனுக்கு மேட்ச் ஆகுமே அப்படின்னு வாங்கினேன். எல்லாமே பாத்தீங்கன்னா மாத்தி வச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் செடி வச்சு பார்த்தேன், அப்புறம் அந்த ஜாடியை வச்சேன், அப்புறம் தண்ணி மட்டும் வச்சு பார்த்தேன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சேன். அந்த சுவிட்ச் போர்டை கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இந்த செடியை வச்சிடலாம், டிஷ்யூ வந்து அந்த பக்கம் வச்சுக்கலாம். பிகாஸ் அந்த ஆர்கனைசரும் அந்த மெட்டல்ல இருக்கு, டிஷ்யூ ஹோல்டரும் மெட்டல்ல இருக்கு, 2 பக்கத்துல ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே மாத்தி வச்சுதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒழுங்கா எல்லாத்தையும் பண்ணி முடிக்கல. லாஸ்ட்ல மொத்தமா கடைசியில என்னதான் நான் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. பண்ணி மொத்தமா முடிச்சா இதுதான் பர்ஃபெக்ட், இதுதான் என்னுடைய கிச்சன் ஆர்கனைசேஷன் 1 அப்படின்னு சொல்லி வச்சுட்டு மீதி பொருள்லாம் எடுத்து பேக் பண்ணி நான் எடுத்து மேல பத்திரமா வச்சதுக்கு அப்புறம் நான் வந்து மை நியூ கிச்சன் ஆர்கனைசேஷன் 2024 நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெயச்சந்திரன்ல வாங்கியிருந்தது. இது நைட்டிக்கு பதிலாக போட்டுக்கலாம் அப்படின்னு 2 சைஸ் நான் லூஸா வாங்கியிருக்கேன். அண்டர்ஆர்ம்லாம் பாத்தீங்கன்னா செம்ம லூஸா இருக்கும். என்னுடைய சைஸே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லூஸா தான் இருக்கும். அந்த கீழே வந்து ஃபுல்லா இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய லூஸ் தான் இது. நான் 2 சைஸ் பெருசு வாங்கியிருக்கேன். நைட்டிக்கு பதிலாக இதை ஃப்ரீயா வீட்டில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது புஃப்னு தான் இருக்கு. ஆனால் செம ஃப்ரீயாக இருக்குது. இது 550 என்னமோ சொல்லி நான் வாங்கினது. ரீசெண்டாக வாங்கல, ரொம்ப முன்னாடி வாங்கினது. திங்க் இட்ஸ் 490 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லைங்க, சாரி. ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். நான் என்னோட டைனிங் டேபிள் மேலே போடுறதுக்கு நான் வாங்கியிருந்த அதே கிளாத் தான் அது. இந்த ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ், அந்த மேட், இதெல்லாம் நீங்கள் என்னுடைய பழைய டைனிங் டேபிள் ஆர்கனைசேஷன்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ளவர் ஆர்டிஃபிஷியல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபர்ன் செடி, இந்த பூ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைசு. ஸோ இது அப்பப்போ எடுத்து நான் வந்து மூடு இருக்கும் போது நான் இதை அழகாக அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். வேணா நம்ம திருப்பி
திருப்பி எடுத்து க்ளீன் பண்ணிட்டு எடுத்து உள்ள வச்சிருவேன். இந்த ஜக்கும் நான் இப்போ புதுசாக தான் வாங்கினேன். அதுக்கு கேப்லாம் எதுவும் கிடையாது, மூடிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சுக்கலான்னு தான் நான் வாங்கினேன். ஸோ பரணையிலேருந்து ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்து வச்சு எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்து வச்சிடலான்னு வச்சேன். இந்த மேட் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அண்ட் இந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் கிளாத் பெருசு தான் எனக்கு கிடச்சிது. ஆனால் எனக்கு பெருசு வேணும்னு தான் நான் வாங்கினேன். ஏன்னா 2ஆக மடிச்சு போட்டிருக்கேன். அழுக்காச்சுன்னா துவச்சி யூஸ் பண்ணலாம். அது காட்டன் மெட்டீரியல். அண்ட் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து டைனிங் டேபிள் ஆர்கனைசேஷன் பண்ணும்பொழுது டைனிங் டேபிள்ஸ்க்கு அப்போ தான் புதுசு இந்த மாதிரி எலாஸ்டிக் கவர்ஸ் வந்தது. உங்களுக்கு தெரியும், வருஷத்தில் ஒரு வாட்டி நான் இந்த கவர்ஸ் யூஸ் பண்ணுவேன். கொஞ்ச நாளைக்கு இதே யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து போர் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி உள்ள வச்சிருவேன். பிளாக் கலரே யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. வீட்டுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் தானங்க. ஸோ இது பல வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ புதுசாக வந்தது இது ட்ரெண்ட்ல. நான் அப்போ வாங்கி வச்சதுதான். வேற கலர்ஸ் நான் ட்ரை பண்ணவே இல்லை. இதே நான் சம்டைம்ஸ் வித் கிளாத்ஸ் நான் யூஸ் பண்றேன், சம்டைம்ஸ் வித்தவுட் கிளாத்ஸ் நான் யூஸ் பண்றேன். அதுவே பெரிய சேஞ்சஸ் எனக்கு வந்து கொடுக்குது. ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல், போரிங்கா இல்லாம பார்க்கறதுக்கு ஒரு புதுசான என்வரான்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி மாற்றி மாற்றி வச்சு வீட்டை அழகுபடுத்தி பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இது இன்னொரு ஒரு நாள் பயங்கர வேலை. கிச்சனே இப்படி கச்சா முச்சான்னு இருக்கு பாருங்களேன். டின்னர் வெளில வாங்கிக்கலாமான்னு டயர்ட்ல இருந்தேன். அப்போ பார்த்து சூப்பரான விஷயம் நடந்துச்சு. தவளை அடை எண்ணெயில பொரிச்சு செய்யறது அக்கா வீட்டுல செஞ்சு எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. நைட் எங்களுக்கு டின்னர் இதுதான், எண்ணெயில பொரிச்சு செய்யறது. நீங்க செஞ்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. இதை வந்து தோசைக்கல்ல தட்டியும் நம்ம சாப்பிடலாம். தோசை மாதிரி ஊற்ற முடியாது, கையிலேயே தட்டுறது. இது வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு கொடுத்துருக்காங்க. உள்ள சாஃப்டா இருக்கு. செமையா காஞ்ச மிளகா சட்னி அருமையா இருக்கு. ரேணுவோட மாமியார் செஞ்சு கொடுத்துருக்காங்க, அவங்க ஸ்பெஷல். இல்லையா கண்டிப்பா ரெசிபி கேட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அருமையா இருக்கு. இந்த பக்கம் பேரலல் கவுண்டர் டாப் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சிடலாம். கிச்சனுக்கு தேவையான அப்ளையன்சஸ்லாம் வச்சிடலாம்னு வச்சுட்டு இருக்கேன். கண்ணாடி மாதிரி கவுண்டர் டாப் இருக்கு பாருங்களேன். எல்லா பொருளும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. சந்தோஷமா இருக்குது பார்க்க. இது இன்னும் நான் முடிக்கல. மொத்தமாக முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா பை.